Hello, I am Karishma Purani, and this purpose of this assignment to develop and refine an investor pitch for a sustainable startup using the feedback and questions from a peer judge stimulation. And its summary about a sustainability focused startup pitch was created and presented in the stimulated investor environment. Per and jury questions highlighted strengths, weakness, and area requiring clarifications. The pitch was refined to strengthen the value propositions, scalability, and financial stability and visibility. First activity on bakery yearly started in 2025. Target nature customer of business, a segmentation. neighborhood bakery, A local offering a household, fresh bread, students, working cakes, professionals, pastries, buns, event cookies, planners. tea, coffee, and celebrating their cakes. பேக்கரி எப்போ ஸ்டார்ட் இப்போ இதில் பெஸ்ட் செல்லர் திக்னா அது என்னது பேக்கரியில் நல்லா மூவ் ஆகும் காஃபி டீ அதில் எது நல்லா மூவ் ஆகும் டீ எந்த மாதிரி ஓல்ட் ஏஜ் பீப்புளாக இருக்குமா இல்லை குழந்தைங்களா இல்லை மிடில் ஏஜ் இப்போ இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ்ல இருக்குன்னா எப்போ ரீஸ்டாக் பண்ணிடுறேன் எங்கிருந்து வாங்குறீங்க இப்போ எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா இப்போ எக்ஸ்பிரி ஆயிடுச்சுன்னா அது எப்படி எக்ஸ்பீரி ஆகிறதுக்கு இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ் தான் நீங்க எக்ஸ்பிரி பண்ணி பாப்பீங்க அது 6 மந்த் இருக்குல்ல எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு இப்போ கிரெடிட் நோட் மாதிரி நோட் பண்ணிருக்கீங்க அது எப்படி என்ன மாதிரி டெய்லி கொடுக்குறவங்க மேஜரா இது எந்த ஐட்டம் காலையில எப்படி அப்புறம் பண்ணலாம் எப்படி ரீஸ்டாக் பண்ணுவீங்க டெய்லியும் பண்ணலாம் எது எதுலாம் டெய்லியும் வருவீங்க கேக்கும் டீலர்ஸ் கிட்டே வாங்கிக்கிறீங்க. Second activity, stationery shop, and it is opened on March 2025. And its nature of business is a retail stationery store selling notebooks, pens, draft items, office supplies, printings, and photocopies. And their target customer segmentation are students of their college and school. ஓகே எப்படி ப்ராஃபிட்லாம் ஸ்டார்டிங் ப்ராஃபிட் நல்லா போயிட்டு இந்த பாசி இல்லை எங்கேருந்து நீங்கள் வாங்குறீங்க நம்ம எல்லாம் காயின் போட்டு தான் பர்ச்சேஸ் இந்த டாய்ஸ் எல்லாமே காயின் போட்டு தான் நம்ம எதை இன்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம புதுசாக தொழில் வேணும் அப்படின்னு மோஸ்ட்டாக எந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க லேடிஸ் வருவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கஸ்டமர் வருவாங்க ஸ்டேஷனரி இப்போ ஸ்டாஃப் லிமிட்டாக தான் இருக்குது இப்போ நீங்கள் எப்படி அவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லுவீங்களா இல்லை எந்த மாதிரி அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க மேக்ஸிமம் இருக்கும் இல்லை அப்படின்னோம்னா நமக்கு ஒன் டே டைம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுவோம் இப்போ திரும்ப வர கஸ்டமர்ஸ் எல்லாம் திரும்ப வராங்க இல்லை வெரைட்டிஸ் இல்லை புது கஸ்டமர் அப்புறம் ஏஜ்லாம் எந்த மாதிரி சின்ன குழந்தைங்கன்னா அப்புறம் எல்லாமே ஒரு 5 வயசுலேருந்து பெரிய பசங்களுக்கு எல்லாம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணும் அதனால கொஞ்சம் ஒரு 4 தான் இருக்கு. Third, thread and knit shop, and it is opened on February 2025. And the nature of business is a specialized retail shop offering a knitting materials such as thread, wool, needles,
croissant products, and swing items. And their target segmentations are garments and wholesalers. இது வந்து பிப்ரவரி மாதம் ஓப்பன் பண்ணோம். சரி, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க? நாங்கள் வந்து த்ரெட்ஸு, அப்புறம் பாலி பேக்கு, அப்புறம் அட்டன் டேப்பு, அப்புறம் அப்ளான் டேப்பு, அப்புறம் ட்ரிம்மர்ஸ், அப்புறம் எலாஸ்டிக்கு, சைஸ் ஸ்டிக்கர்ஸ், அந்த மாதிரி நிறையா இது இருக்குது. த்ரெட்ஸ்னா அதில் என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்கீங்க? த்ரெட்டில் வந்து 2 குவாலிட்டி இருக்குது. ஒன்று வந்து ப்ளம்மண்ட்டும் போகும், இன்னொன்று வந்து பாலிஸ்டரும் போகும். நம்மளுக்கு மேஜராக பாலிஸ்டர் தான் மூவ் ஆகும். இப்போ எந்தெந்த மாதிரி பையர்ஸ் வாங்கி போவாங்க? டெக்ஸ்டைலா? இந்த மாதிரினா நம்மளுக்கு கார்மெண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து டொமஸ்டிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு கார்மெண்ட்ஸ் மட்டும் வச்சுருக்கீங்களா இல்லை நிறைய பக்கம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா? இது தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு ஆர்டர் சொல்லுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அவங்க ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணும்போது நேரில் வந்து விசிட் பண்ணுவாங்க. அப்புறம் கடை டீட்டெயில்ஸ் விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்து விட்ருவோம். செகண்ட் டைம் அவங்க மொபைல் ஆர்டர் சொல்லுவாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு அதை அவங்களுக்கு புக்கிங் போட்டு விட்ருவோம். ட்ரான்சாக்ஷன்லாம் எப்படி பண்ணுவீங்க? ஆன்லைன் பேமெண்ட்ஸ். ஆன்லைன் பேமெண்ட்ஸ், ஜிபே அந்த மாதிரி இல்லை அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷன்? அது கஸ்டமருக்கு என்ன இதோ அவங்களுக்கு ஓகே. இப்போ எப்படி வந்து செல் பண்ணுறீங்க? கேஜிஸா கிலோ எப்படி? அது கேஜிலேயும் இருக்கும், பீஸ்லேயும் இருக்கும். இப்போ கேஜின்னு எடுத்துக்கிட்டால் ப்ளஸ்ஸு 242 பவுண்ட் டைடுனா கேஜி 270 சேல் ஆகுது. இதே உங்களுக்கு பீஸ் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5000 மீட்டர் பெர் கோன் 35 ருபீஸுக்கு சேல் ஆகும். இப்போ வெரைட்டிஸ் நிறைய வச்சுருக்கீங்க. இப்போ வந்து உங்ககிட்ட இந்த அவங்க கஸ்டமர் கேட்குற வெரைட்டிஸ் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எப்படி வந்து அந்த அப்படி இல்லாட்டினா ரெகுலர் கஸ்டமராக இருந்தாங்கன்னா மீதி தெரிஞ்ச கடையில் கேட்டு பார்ப்போம். நமக்கு லாபமோ நட்டமோ வாங்கி கைமாற்றி விட்டுருவோம். ஓகே. ஏன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு இது செய்யுங்க. ஓகே. இப்போ வந்து எங்கிருந்து இதெல்லாம் பை பண்ணுறீங்க? இல்லை நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறீங்களா? இல்லை இது வந்து எப்படின்னா டிடிபி மில்லேருந்து டேரெக்டாக 1 kg கோனா வாங்கிடுவோம். வாங்கி நாங்கள் எங்கள் வைண்டிங்கில் வைண்ட் பண்ணிடுவோம். இப்போ பாலிஸ்டர் அதெல்லாம் சொன்னீங்க, அது எல்லாமே அங்கேருந்து வாங்குறீங்களா? அங்கே டிடிபியில் வந்து ஒன்லி பாலிஸ்டர் தான் அவைலபிள். ப்ளம்மண்ட் வந்து இங்கே நம்ம லோக்கல் அனிதால் எடுத்துக்குவோம். ஓ சரி. அங்கே எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் எல்லா கலரும் இருக்கும். நூல் எல்லா நூலும் எல்லாம் இருக்கும். சரி, தேங்க்யூ. தேங்க்யூ. Fourth, Desert Cart, and it is opened on April 2025. Nature of business, it is a mobile dessert cart offering ice cream, brownies, waffles, Matilda. மட்டில்டா பூஸ்ட் கேக் இருக்குது, ட்ரிபிள் லேன் கேக், கஸ்ட்லெச்சஸ், சீஸ் கேக். இதுக்கு பேக் பண்ணுறதுக்கு திங்ஸ்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க? திங்ஸ்லாம் ஆயில். இப்போ வந்து கஸ்டமர் கேட்குறாங்க இந்த மட்டில்டா வேணுன்றாங்க, இப்போ ஸ்டாப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? அதுக்கு பதிலாக இந்த டேஸ்ட்லேயே இன்னொரு கேக். ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து கம்மியாக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க கஸ்டமர்ஸ், எப்படி? இப்போ காம்படிட்டர்ஸ்லாம் இது இருக்காங்களா?